சனிக்கிழமை காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவுன்றதுனால காலையில் டிஃபன் பொறுமையாக தான் பண்ணியிருந்தேன். பூரியோட கிழங்கு மசாலா சாப்பிட்றதோட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வரலான்னு மீன் மார்க்கெட் தான் கிளம்பி போயிருந்தேன். அங்கே போனதும் ஒரு வேளா மீன் தலை ஒன்று இருந்தது, அதை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த மீனுமே பார்க்கல, அதையே அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே இந்த வேளா மீன் தலைலாம் எப்பயுமே கிடைக்காது, எப்பயாவது ஒரு தடவை தான் அபூர்வமாக கிடைக்கும். இன்றைக்கி தலையும் முள்ளும் குழம்பு வச்சுட்டு கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னால் கிழங்கு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வேகிறதுக்கு வச்சுட்டேன். அப்படியே குழம்புக்கான மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு, அப்படியே 2 தக்காளி, நம்ம அரைச்சி வச்ச மசாலா, 2 பச்சை மிளகாய், புளி தண்ணி இதெல்லாம் நம்ம கையாலே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு, எண்ணெயில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து நம்ம கலக்கி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. கிழங்க நல்லா மசிச்சு வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக சூடானதும் தாளித்து ஊற்றிட வேண்டியதான். கிழங்கு கூட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இது மாதிரி கிழங்கு கூட்டு, மீன் குழம்புலாம் ஊருக்கு போனால் எங்கள் அம்மா வீட்டில் டெய்லியுமே சாப்பிடுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்லேயும் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோதான், இதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாம்.